ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். இயக்குனர் விக்ரமன் அவர்கள் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அதாவது தளபதியை வச்சு நீங்கள் பூவை உனக்காகன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஃபியூச்சரில் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, சுத்தமாக எதிர்பார்க்கல, இது ரொம்பவே ஆச்சரியம்தான். ஏன்னா தளபதி ரொம்ப ரிசர்வ்டான சை டைப்பு. ஸோ அதனால அவர் பாலிடிக்ஸ்க்கு வருவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பட் மாநாட்டில் அவர் பேசுகிறத டிவியில் பார்த்து மிரண்டுட்டேன். எப்படி இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ அவரோட அரசியல் கட்சிக்கு வாழ்த்துக்கள். பட் ஆனால் இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் 1 கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற ஹீரோ அவர் தான். கதை எப்படி இருந்தாலும் அதை அவரை வச்சு எடுத்தா ஓடிடுது. போன வருஷம் கூட கோட்டு தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1ல இருந்துச்சு கலெக்ஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோ சினிமாவை விட்டு போறாருன்றது ஒரு வருத்தம் தான். அண்ட் தளபதி இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்ஷன் படமாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் பூவை உனக்காக படத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு லவ் சப்ஜெக்டில் நடிக்க வச்சேன். அந்த டைமில் அது அவருக்கு பயங்கர பொருத்தமாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து தான் காதலுக்கு மரியாதை, குஷின்னு சொல்லிட்டு நிறைய லவ் படங்கள் வர ஆரம்பிச்சுது. அண்ட் திரும்பவும் நாங்கள் உன்னை நினைத்தான் படத்தில் இணையர் தான் இருந்தோம். சில காரணங்களால் அவர் அந்த படத்தை விட்டு விலகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சூர்யாவை வச்சு அந்த படத்தை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. இது உண்மைதான். இயக்குனர் விக்ரமன் அவர்கள் தான் தளபதிக்கு முதல் பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தவர். அண்ட் அந்த ஒரு அன்புல தான் ரீசெண்டாக விக்ரமன் அவர்களுடைய பையன் ஹீரோவா லான்ச் ஆகும்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங் பார்ட்ஸுக்கு வர வச்சு தளபதியா அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் பெருசா ஓடல. ஸ்டில் தளபதி அவரோட பங்குக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாரு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.